guys, இப்போ worksheet number 15 hydrosphere geography part unit 4th நம்ம பார்க்க போறோம். Choose the best answer. First one, lifeline of human being, circle the matching choice. இதுக்குரிய answer option C, oceans. Second question, 7% of the total relief of the ocean floor is occupied by trenches. Option C, answer is trenches. Roman number 2, match the following. Non-porous rock, depth of the sea, continental shelf, waterbed, sea floor, gentle slope, fathom, alluvial fan. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2 3 4 1 இதான் இந்த கூடிய கரெக்ட் ஆன்சர். அண்ட் தேர்ட் ரோமன், assertion and reason. Trenches are the deepest part of the ocean. Reason வந்து the ocean temperature in the trench is slightly cooler than the freezing temperature. Yes, both the A and R are correct. R is the correct explanation for A. Option A வந்து correct answer. Fourth Roman, pick out the odd one out. இதில் ஃபிஷ், பிளாங்டன்ஸ், பெட்ரோலியம், சீவீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலியம் தான் ஆட் ஒன் அவுட். மிச்சம் மூணுமே வந்து பயோடைவர்சிட்டியில் மினரல் பார்ட்ஸில் வருது. And which of the following sentence is true? The landform of between the continental slope and the abyssal plain is the continental rise, and continental shelf is the deepest part of the ocean. Base of the continental slope consists of sleepy sloping layer of sediments. As the continental shelf is shallow, its sunlight penetrates through the water. இது வந்து ஷெல்ஃப் இஸ் அப்படின்னு வரும். இதில் வந்து இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க, சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய 4 ஸ்டேட்மெண்ட்ஸில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, சியும் டியும் தான் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இதில். அண்ட் 7th ஒன், மேஜர் ஓஷன்ஸ் அண்ட் சீஸோட மேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய கொஷின்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. The sea that lies between Europe and Africa. ஆஃப்ரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்கிற சி வந்து மெடிட்டரேனியன் சி. ஸ்பெல்லிங் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். The continent that lies in the southern hemisphere இருக்கக்கூடிய காண்டினென்ட் என்ன அப்படின்னா அண்டார்டிகா. And third one, name the ocean that is bounded by Asia in the north, Africa in the west, Australia in the east and Antarctica in the south. இந்தியன் ஓஷன் தான் இந்த இத்தனை ஸ்டேட்லேயும் இத்தனை காண்டினென்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஓஷன். அண்ட் 8th ஒன்ல வேவ் எனர்ஜி பவர் இஸ் பீங் generated in one of the island group of India. Mark the island in the given map. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஐலாண்டில் வேவ் எனர்ஜி வந்து பண்ணுறாங்க. அது வந்து அண்டமான் அண்ட் நிக்கோபார். இந்த பிளேஸ் தான் வந்து அண்டமான் அண்ட் நிக்கோபாரில் வரும். இதை குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க்ஷீட் 16, பயோஸ்பியர். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து பயோஸ்பியர், அதாவது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பயோஸ்பியர் இஸ் த லைஃப் சப்போர்ட்டிங் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா லேயர். Second question, which of the following can be marked as the factors influencing biodiversity? இதுக்குரிய ஆன்சர் வந்து டோப்போகிராஃபி, கிளைமேட் அண்ட் ஃப்ளோரா, ஏபிசி. இதில் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருப்பாங்க, டைப்போகிராஃபின்னு டோப்போகிராஃபின்னு மாற்றிக்கோங்க, டிஓபிஓ. அண்ட் தேர்ட் ஒன், மெனி வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் வாட்டர் பிளான்ட்ஸ் லிவ் டுகெதர் இன் ஏ பாண்ட். திஸ் இஸ் கால்ட் எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம் தான் வந்து இதுக்குரிய ஆன்சர். தேர்டில் சி வந்து எக்கோசிஸ்டம். Roman number 2, filling the blanks. Loss of biodiversity is habitat alteration caused by human activities. Third Roman, true or false? The sun is the ultimate source of energy for the biosphere. இதுக்கு ஆன்சர் ட்ரூ. Fourth Roman, see the given pictures and answer the questions. Identify the self-nourishing காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி எக்கோசிஸ்டம். இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது செல்ஃப் நரிஷிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்த்தில் சி ஒன்லி, பிளான்ட் மட்டும்தான் செல்ஃப் நரிஷிங் பண்ணும். அண்ட் 7th ஒன், எ கிரியேச்சர் தட் இஸ் நாட் ஈட்டன் பை எனி அனிமல். எந்த அனிமலாலையும் சாப்பிட முடியாத ஒரு கிரியேச்சர் வந்து ஈகிள். ஸ்னேக் ஈட்ஸ், ரேபிட் டசன்ட். ஸ்னேக் வந்து ரேட் சாப்பிடும், ஆனால் ரேபிட் சாப்பிடாது. அதுதான் இதில் வந்து நம்ம எழுதியிருக்கோம், ரேட். அண்ட் ஜாக்கிள் ஈட்ஸ் பட் டாக் டசன்ட்.
ஜாக்கிள் ஈகிள் சாப்பிடும், டாக் வந்து ஈகிள் சாப்பிடாது. கிரியேச்சர் ஈட்டன் பை ஹெர்பிவரஸ். பிளான்ட்ஸ் வந்து ஹெர்பிவர்ஸ், அதாவது பிளான்ட் சாப்பிடக்கூடிய அனிமல் வந்து பிளான்ட் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் தான் வந்து ஹெர்பிவரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிளான்ட்ஸ்ன்னு எழுதலாம், இல்லாட்டி கிராஸ்ன்னு நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் பிளான்ட்ஸ்ன்னு போட்டுக்கோம். கிரியேச்சர் ஈட்டன் பை கார்னிவரஸ் ஜீப்ரா. கிரியேச்சர் ஈட்டன் பை ஆம்னிவரஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஃபிஃப்த் ரோமன் சார்ட் த ஃபாலோயிங்: கோட், லயன், டைகர், crocodile, cow, man, snake, tortoise, horse. இது எல்லாத்தையுமே கீழே இருக்கிற எந்த டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸில் வரும் அப்படின்றத நம்ம குறிக்கணும். ப்ரைமரி கன்சியூமரில் கோட், கவ் அண்ட் ஹார்ஸ் வரும். செகண்டரி கன்சியூமரில் லயன், டைகர் அண்ட் ஸ்னேக் வரும். டெர்ஷியரி கன்சியூமரில் crocodile, மேன் அண்ட் டார்டாய்ஸ். இதோட ஒர்க் ஷீட் நம்பர் 16 முடிஞ்சிருச்சு. ஒர்க் ஷீட் நம்பர் 17 பார்க்க போகிறோம். மேன் அண்ட் என்விரான்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து சார்ட் த ரிசோர்ஸஸ் அக்கார்டிங் டு தேர் கிளாசிஃபிகேஷன். இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் இருக்குது. கீழே வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நாங்கள் தனியாகவே ஆன்சர்ஸ் எழுதியிருக்கோம். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் கோல், பெட்ரோலியம், ஆயில் அண்ட் காப்பர் வெசல்ஸ் இதுதான் வரும். அண்ட் ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் வாட்டர், சன், சாயில் அண்ட் விண்ட் எனர்ஜி வரும். இப்போ வாட்டர், விண்டு, சாயில் இதெல்லாமே ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் வந்துடும். அண்ட் கோல், அந்த காப்பர் வெசல், அப்புறம் இந்த ஆயில் சீட்ஸ் இதெல்லாமே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, இதெல்லாமே நான் ரினியூவபிள் ரிசோர்ஸில் வரும். அதை தான் நாங்கள் அங்கே வேர்டிங்ஸில் எழுதி வச்சுருக்கோம். அண்ட் செகண்ட் ஒன், சிப்கோ மூமெண்ட் எக்ஸ்பிளைன் த importance of forest. This movement was started by the people of Kamoli village in Uttarakhand state. State if any such movements have takes place in your village, town or district to save forest. எங்களுக்கு தெரிஞ்சது வந்து no. And third one, is it possible to make new materials by recycling waste products? If so, list out of materials that could be newly made. நியூஸ் பேப்பர்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து ஃப்ளவர் பாட்டை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன், why should you take a cloth bag with you when you go to the shops? Do you think if this will be of any use? Yes, because plastic is non-biodegradable thing. It is not good for our earth. அண்ட் ஹவு மெனி ட்ரீஸ் ஹாவ் யூ பிளான்டட்? எத்தனை மரக்கன்றுகள் உங்களால் நடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் 1 தான். ஸோ அதனால் எங்களோட ஆன்சர் இதில் 1. சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் த நீட் டு யூஸ் ரிசோர்ஸஸ் காம்பேக்ட்லி? இதுக்கு ஆன்சர் வந்து மெயின்டைன் யர் என்விரான்மெண்ட் ஹெல்த்தி, ஆல்சோ ஃபார் ஆர் ஃப்யூச்சர் நீட்ஸ். இதுதான் இதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் நம்பர் 18, 19 இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.